அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். 2 நண்பர்கள் உயிருக்கு உயிராக பழகி வந்தார்கள். ஒரு நண்பன் திறமசாலி, எப்படியோ தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் ஒரு பெரிய வீடு, அழகான வீடு கட்டினான். அதை பார்ப்பதற்காக தன்னுடைய நண்பனை அழைத்தான். நண்பன் வந்தான், வீட்டை சுற்றி பார்த்தான். அவனுக்கு பொறாமை வந்து விட்டது. நாம் மட்டும் கூரை வீட்டில் இருக்கோம், இவன் மட்டும் மாடி வீடு கட்டி விட்டானே என்ற பொறாமை தான் அது. வீடு கட்டின நண்பன், என்ன நண்பா, வீடு நன்றாக இருக்கிறதா, அழகாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டான் தன்னுடைய நண்பனை பார்த்து. அதுக்கு அவன் சொன்னான், வீடு கட்டினதெல்லாம் சரிதான், திடீர்னு பூகம்பம் வந்து வீடு இடிஞ்சிட்டா என்னடா பண்ணுவ அப்படின்னா அந்த பொறாமை நண்பன். உடனே வீடு கட்டினவன் சொன்னான் வருத்தத்தோட, வெளியே ஓடிடுவேன் என்று சொன்னான். இப்படி வழவழப்பான டைல்ஸ் போட்டால் ஓடும்போது கீழே விழுந்து விட மாட்டியா அப்படின்னு மறுபடியும் கேள்வி எழுப்பினான். அந்த நண்பனுக்கு கோபம், ஏண்டா வந்ததும் வந்த, ஒரு நல்ல வாக்கு சொல்லக்கூடாதா, சொல்கிறதும் சொல்கிற, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடாதா அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். உடனே அந்த பொறாமை நண்பன் சொன்னான், ஏண்டா நெருப்புன்னு சொன்னால் வாய் சுட்டுடுமா, கவலைப்படாதடா நண்பா, கவலைப்படாதே, பூகம்பம் வந்துடும்னு சொன்னால் வந்துடுமா, வீடு இடிஞ்சிடும்னு சொன்னால் இடிஞ்சிடுமா, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு தானடா அப்படின்னு தன்னுடைய நண்பனை தேத்துனான். உடனே வீடு கட்டின நண்பனுக்கு கோபம். தன்னுடைய நண்பனை பார்த்து, டே உனக்கு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தனே, எப்படா திருப்பி தர போகிற அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். அதுக்கு அந்த பொறாமை நண்பன் சொன்னான், என்கிட்ட காசு இல்லை, செக்காகி தரேன் வாங்கிக்கோ அப்படின்னா. வீடு கட்டின நண்பன் கேட்டான், செக்கு செல்லனா என்ன செய்யுதுண்ணா அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சில் உதைப்பது போல காலை தூக்கி காட்டினான். உடனே அந்த பொறாமை நண்பன் கேட்டான், ஏண்டா நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிராக பழகினோம், நீ காசுக்காக என்னை மூஞ்சில் உதைப்பேங்கிறது போல காலை தூக்கி காட்டுறியே, இது எங்கேயாவது அடுக்குமா, உனக்கே நியாயமாக தெரியுதா அப்படின்னு கேட்டான், வருத்தப்பட்டுக்கிட்டான். உடனே இந்த வீடு கட்டின நண்பன் சொன்னான், கவலைப்படாதடா நண்பா, சீனி சக்கரை அப்படின்னு பேப்பரில் எழுதி நக்குனா இனிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். இது எப்படிப்பட்ட கேள்வி என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் வினாவுக்கு வினா. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.